திமுகவுக்கு சமீப காலமா குடைச்சல் கொடுத்து வந்தது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன் வச்சாங்க. குறிப்பா திமுகவை சீண்டக்கூடிய வேலையை அதிகமா பார்த்தாங்க. ஒரு கட்டத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. இந்த நிலையில காங்கிரஸ் கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டா காங்கிரஸ் இல்லாம கூட்டணி அமைப்பது, அதிகமான இடங்கள்ல போட்டியிடுவது என ஸ்டாலின் எடுத்த அதிரடி முடிவு காங்கிரஸ் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனவேதான் திமுகவுக்கு எதிராக யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு காங்கிரஸ் மேலிடம் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் திமுக அழைத்தது கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் தமிழகத்திற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர். தமிழக வெற்றி கழகத்தை வச்சு திமுக கிட்ட சீட்டை அதிகப்படுத்தலாம், ஆட்சியில பங்குன்ற விஷயத்தை வலியுறுத்தலாம் அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் கணக்கு போட்டதோட அதற்கான முயற்சியிலையும் இறங்கினாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பார்த்து பேசினாரு, ஆட்சியில பங்கு கேட்போம் அப்படின்னு சொன்னாரு. அதே போல எம்பி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் திமுகவை தொடர்ந்து சீண்டினது, விஜய்க்கு ஆதரவா கருத்து சொன்னது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில கடந்த 17ஆம் தேதி டெல்லியில ராகுல் காந்தி தலைமையில ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி தொடரும் அப்படின்னும், திமுக கூட்டணி குறித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் பொது வெளியில விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இந்த கூட்டத்துல முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் திமுகவை சீண்டினாலும் திமுக தொடர்ந்து அமைதி காத்து வந்தது. ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி திமுக இன்னொரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு போனாலும், அல்லது காங்கிரஸ் அதிக இடங்கள் கேட்டு அல்லது பவர் ஷேரிங் குறித்து நெருக்கடி கொடுத்தாலும் என்ன பண்ணலாம்? காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தலை சந்திக்கலாமா? காங்கிரஸ்க்கு பதிலா கூட்டணியை வலுப்படுத்த வேறு எந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்? ஒருவேளை திருமாவளவனை சமாதானப்படுத்தி ராமதாஸ் பாமகவை கொண்டு வந்தாலோ அல்லது தேமுதிகவை கொண்டு வந்தாலோ அது எந்த வகையில திமுக கூட்டணிக்கு உதவும்? எந்தெந்த தொகுதிகளை அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும்? காங்கிரஸ் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள்ல யார களமிறக்கலாம்? இது போன்ற பல விஷயங்கள் குறித்து திமுக சர்வே எடுத்து வருவதா சொல்லப்பட்டது. ஒருவேளை காங்கிரஸ் நெருக்கடி கொடுத்தா காங்கிரஸ் இறங்கி போக வேண்டாம், காங்கிரஸ் இல்லாமலேயே 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என்ற மனநிலைக்கு ஸ்டாலின் வந்துவிட்டார் என்பதை திமுக இந்த நடவடிக்கை மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த நிலையில தான் டெல்லியில ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு திமுகவுடைய கூட்டணி போகலாம், கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி காங்கிரஸ் நிர்வாகிகள் யாரும் எந்த கருத்தையும் சொல்லாதீங்க அப்படின்னு ராகுல் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்துல நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா கட்டளையிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தமிழ்நாடு காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவன்ல நேத்து நடந்தது. இதுல ஏறக்குறைய 30 நிர்வாகிகள் கலந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா திமுகவை யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ, எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்க எல்லாம் கலந்துக்கல. அதே போல ஜனநாயகன் பட விவகாரத்துல, கரூர் விவகாரத்துல யாரெல்லாம் விஜய்க்கு ஆதரவா கருத்து சொன்னாங்களோ அவங்களும் இந்த கூட்டத்துல பங்கேற்கல அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் திமுக அழைத்ததும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்திற்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர். இது ஒரு புறம் இருந்தாலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின், கூட்டணி தொகுதி பங்கீடு இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எந்த தொகுதியில யார் நின்னாலும் 234 தொகுதியிலையும் நான் தான் களம் காண்பதா நினைத்து 100% உழைப்பை கொடுத்து களப்பணியாற்றணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டணியில எந்த சிக்கல் வந்தாலும் அதை சந்திக்க திமுக தயாராகி இருக்கு. கடந்த முறை காங்கிரஸ்க்கு 25 தொகுதிகள் கொடுத்தாங்க. எனவே காங்கிரஸ் கூட்டணி விட்டு போனா இந்த 25 தொகுதிகள்ல வேறு கட்சிகள் வந்தா இந்த தொகுதிகளை பங்கிட்டு கொடுக்கலாம், மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை திமுக வேட்பாளர்களை களமிறக்கலாம் அப்படிங்கிற முடிவுல திமுக தலைமை இருக்கிறதா சொல்லப்படுது. எனவே திமுகவோட இந்த அதிரடி முடிவு தான் காங்கிரஸ்க்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. காரணம், தாவேகாவை கருவியா பயன்படுத்தி வந்த காங்கிரஸ்க்கு தாவேகா முடங்கிய நிலையில் இருப்பதாலும், சிபிஐ விசாரணையால விஜய் அமைதியா இருப்பதாலும் காங்கிரஸ் திமுகவிடம் இறங்கி வர வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கு. குறிப்பா யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக, திமுக கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்க சமீபமா அமைதி காத்து வராங்க. மேலும் காங்கிரஸை விட்டு திமுக வெளியேறினா அது தேசிய அளவுல காங்கிரஸ்க்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்தியா கூட்டணியில காங்கிரஸ்க்கு ரொம்ப வலுவான கூட்டணி கட்சினா அது திமுக தான் எனும்போது திமுகவோட வெளியேற்றம் காங்கிரஸ்க்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயமும் காங்கிரஸ் மேலிடத்திற்கு இருக்கு. எனவே ஸ்டாலின் எடுத்துள்ள இந்த முடிவை சற்றும் எதிர்பாராத காங்கிரஸ் தலைமை இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இதுவரை காங்கிரஸ் கேம் ஆடி வந்த நிலையில் இனி திமுக கேம் ஆடினா எப்படி இருக்கும் என்கிறார்கள் உடன்பிறப்புகள். இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.